வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது நித்தம் விழித்திருங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசித்த வசனத்தில் யார் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வாசற்படியில் நித்தம் விழித்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய கதவு நிலை அருகே காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், நீங்கள் அதிகாலையில் நித்தம் விழித்திருந்து கர்த்தரை தேடும்போது ஜீவனையும் கண்டடைவீர்கள், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவீர்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.